ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன இந்த நடிகையை பற்றி அப்படின்னு பார்த்தா, இது தொடையா இல்லை பிசைஞ்சு வச்ச பரோட்டா மாவாடா யப்பா அப்படின்னு சொல்லி 48 வயசுலேயும் பயங்கரமாக சூடேற்றக்கூடிய ஒரு நடிகை சுரேகா வாணியா இருக்கிறாங்க. ஸோ இந்த நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகை சுரேகா வாணி சமீபத்தில் தன்னுடைய சூப்பரான கட்ட அழகை வந்து கவர்ச்சியை வந்து வெளிக்காட்டியிருக்கிறாங்க. ஸோ அடிக்கடி தன்னுடைய கவர்ச்சியை வெளியில் லீக் பண்ணுறது, அவங்களே லீக் பண்ணுறது, இல்லைனா ஃபோட்டோஷூட்டை வச்சு எடுக்கிறது அப்படின்ற வகையில் தன்னுடைய கட்டழகை அடிக்கடி இன்ஸ்டாவில் ஆக்டிவாக போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கிறாங்க. ஸோ தன்னுடைய கணவர் மறைவுக்கு அப்புறம் அதீத கவர்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு நடிகையாக சுரேகா வாணி இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சமீபத்தில் கடற்கரையில் காற்று வாங்கல ஒரு ஃபோஸ் கொடுத்த மாதிரி சில ஃபோட்டோஸை வந்து இணையத்தில் வைரலாக்கி ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவருடைய பால் போன்ற தொடை அழகை எடுப்பா தெரிவது ரசிகர்கள் வந்து வர்ணித்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் சில நெட்டிசன்கள் அவருடைய தொடையை பார்த்து வைத்தா அது தொடையாக ஃபஸ்ட் வச்ச பழக்க மாவாயிட்டு தளத்தளம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருக்கிறாங்க. ஸோ நடிகை சுரேகா வாணி தென்னிந்திய திரையுலகில் ஒரு பிரபலமான துணை நடிகை. இவங்க வந்து தெலுங்கு சினிமாவில் தான் ஆக்டிவாக இருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நடித்தாலும் தெலுங்குல அதிகமாக நடிச்சிருக்கிறாங்க. பல மொழி படங்களில் குணச்சித்திர வேடங்களாகவும் நகைச்சுவை வேடங்களாகவும் நடிச்சிருக்கிறாங்க. சமூக வலைதளத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஒரு சில வருஷங்களா சுரேகா வாணி அவ்வப்போது தன்னுடைய ஃபோட்டோஸை, வீடியோஸை ஒரு ஷூட் மாதிரி எடுத்து தன்னுடைய மிகப்பெரிய முன்னழகை வந்து அதிகமாக அப்பட்டமாக காட்டக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கிறாங்க. சமீப காலமாக பிக்னி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க 48 வயசில். அது வந்து வேற மாதிரியான ஒரு கவர்ச்சி. இளம் நடிகைகள் காட்டக்கூடிய கவர்ச்சிக்கும் ஒரு ஆன்டி காட்டக்கூடிய கவர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆன்டி வேரியன்ஸுகளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் தற்போது அவருடைய பீச் ஃபோட்டோஸ் சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சுரேகா வாணி சமீபத்தில் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பீச்சில் ஃபோஸ் எடுத்திருக்க, அதாவது அந்த ஃபோஸ் கொடுக்குற ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். தன்னுடைய அழகான தொடை அழகையும் தன்னுடைய தொப்புள் அழகையும் வெளிக்காட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த கோணத்தில் சூப்பரான ஒரு பிக்னி ஃபோஸை வந்து கொடுத்த மாதிரி இருக்குது. நெட்டிசன்களும் பார்த்து வர்ணித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு கவர்ச்சியை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஊத்திட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இணையத்தில் வெளியாகி சில நிமிடங்கள்லேயே வந்து லைக், ஷேர் அப்படின்னு சொல்லி வைரல் கண்டென்ட்டாக மாறி இருக்குது. சுரேகா வாணியோட அழகை வர்ணித்து ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் கலாய்க்கக்கூடிய விஷயமாக ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வயசுல இது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டாலும், பரோட்டா மாவு மாதிரி செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆட்கள் கமெண்ட் பண்ண தான் வந்து செய்கிறாங்க. என்ன தொடரா எப்பா, பால் போன்ற தொடை அழகு, பரோட்டா மாவு அழகு, சூப்பர் ஹாட் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நடிகை இதெல்லாம் வந்து கவலைப்படக்கூடிய ஆளே கிடையாது. ஏன்னா எல்லா நெகட்டிவ், பாசிட்டிவ் எல்லா இதுவும் வந்து அவங்க காதில் வந்து வந்து போயிருக்கும். இதுக்கப்புறம் எவனுக்காகவும் நான் இல்லைடா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அழகை ஷேர் பண்ணியிருக்காரு. கவர்ச்சியாக நான் என் இஷ்டத்துக்கு இருக்க போகிறேன் அப்படின்றது தான் அவருடைய சமீபத்து பேட்டியின் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ ரொம்ப அடி வாங்கியிருக்காரு சினிமா மூலமாக அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இதனால் எவனுக்காகவும் எதுக்காகவும் நான் பதில் சொல்ல போகிறது இல்லை, என் இஷ்டத்துக்கு நான் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவர்ச்சியை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்காரு. நடிகை சுரேகா வாணியுடைய கவர்ச்சி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். அவங்களுடைய பெரிய முன்னழகை ரொம்ப ஓப்பனாக குனிஞ்ச மணிக்கே காட்டுவாங்க. இப்போ தொடை அழகும் காட்டியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டா பேஜுக்கும் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் ஆகிடுங்க மறக்காமல்.